இன்று எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கோயிலை ஏன் கட்டினார்கள் என்றால், கோயில் சுத்தமாக இருக்கும் என்றால் நம் வாழும் வீடுதான் கோயில். வெளியே சுத்தமாக இருக்கக்கூடாது, நம் மனம் சுத்தமாக இருக்கும். அதுக்காக தான் கோயிலை அவர்கள் கட்டினார்கள். ஒரு ஊரில் ஒரு கோயில் இருந்தால் அதுக்கு ஒரு கோபுரம் வரும், ஒரு குளம் வரும். அந்த கோபுரம் எதுக்காக இருக்கின்றது? அது ஊரை காக்கும் கோபுரம், இடி தாங்கும். அதோட சயின்டிபிக், இந்து மதமே ஒரு சயின்டிபிக் மதம். வேற வேற கதையில வேற வேற பேர்ல சொல்றதை தவிர இந்து மதம் ஒரு சயின்டிபிக் மதம். இது யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா அந்த கோயிலை ஏன் மலை ஏறுறாங்க, ஏன் சுத்தி வராங்க, இது அதுதான் யோகான்னு சொல்றோம். நம்ம கோயில்ல பண்றது எல்லாமே இப்ப தோப்பு காரணம்லாம் சூப்பர் யோகா. இன்னைக்கு அமெரிக்காவில் எல்லாரும் பண்றது தோப்பு காரணம், அதான் சூப்பர் யோகா. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா யோகான்றது பார்த்தோன்னா இந்து மதத்துல நம்ம கோயில்ல டெய்லி எப்படி கும்பிடணுமோ அதுதான் யோகான்னு சொல்றோம். தினமும் நமக்கு இறைவனைய வேண்டுதல் என்ன? நமக்கு நாமே எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழி. நாம் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவங்க நன்றாக இருக்க வேண்டும், நாடு நன்றாக இருக்கணும். நாம் நமக்கு எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழி தான். ஸோ அதுக்காக மெயினாக என்ன சொல்றேன்னா, வெளி தோற்றம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, உள் தோற்றமும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அதுவும் இந்த அமைப்பு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கோயிலில் கால் படும் போது சுற்றமாக இருக்கும். அது எல்லாரையும் பண்ண முடியாது. நான் கடந்த ஆண்டு அயோத்தி கோயிலுக்கு போயிருந்தேன். நான் திறப்பு போயிருந்தப்போ எனக்கு ரொம்ப நல்ல தண்ணீரே வந்துருச்சு. நான் உள்ளே போகும்போது அங்கே என் காலை தொட்டு அந்த காலனையை எடுத்து வச்சாங்க. இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அந்த அயோத்தியில் அதை பண்ணாங்க. உள்ள யாருமே காலனி போடல. ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே தான் அந்த முதல் நாள். பிரதமரும் அப்படிதான் இருந்தோம், அங்கே இருக்கிற சன்னியாசியும் அப்படிதான் இருந்தோம். எல்லாரும் ஒரே விதமாக இருந்தாங்க. ரிலையன்ஸ்ல வந்தாங்க, அம்பானி, அதானி எல்லாரும் பக்கத்துல உட்காந்தாங்க. பிரதமரும் உட்காந்தா, சன்னியாசியும் உட்காந்தார். கோயிலுக்குள்ள வந்தா எல்லாரும் ஓட்டு சொல்லி அந்த எண்ணம் எல்லாருக்கும் வர வேண்டும். ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடத்தணும்னா வசதிப்படுத்த மட்டும் நடத்த முடியாது. ஊரே கூடிதான் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தும். இதுக்காக தான் முன்னோர்கள் சொன்னது. இதுக்காக எல்லாரும் ஒன்று. நம்ம இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போனா பெஞ்சில் உட்காந்தா எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டதே அதுக்காக தானே. ஒருத்தர் வசதியான வேற கலர் கலர் ட்ரெஸ் போடலாம், ஒருத்தர் ஃபில்டர் ட்ரெஸ் போடலாம் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி போடுறதுக்காக தான். கோயிலுக்குள் விட்டால் இறைவன் முன்பு அனைவரும் மனிதர்கள். அதுக்கப்புறம் தான் வசதி, வாய்ப்பு, ஜாதி, மதம் எல்லாம். அனைவரும் மனிதர்கள் தான். அதனால இந்த இந்து மதம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு. அதனால இறை நம்பிக்கை, இன்றைய தலைமுறைக்கு இறை நம்பிக்கை வேண்டும். அதுக்கு அடிகளார் மூலம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் எப்பவுமே பசுமைன்னா முதலாளா நிற்பேன். என்னுடைய வேண்டுகோள், ஒரு கோயிலா போறீங்க, போற்றி, கனகத்திரளே போற்றி. நமது இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைமணி மன்றத்தின் சார்பாக தமிழகமெங்கும் உள்ள திருக்கோயில்களில் தூய்மை நிலை 365 நாட்களும் அற்புதமான ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்பதற்காக திருக்கோயில்களில்
க்ளீன் பண்ணி டிராக்டர் வழியாக சிவனடியார் உழார் பண்ணி பண்ண குப்பெல்லாம் வெளியே போகுது. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. இது வரைக்கும் எவ்வளோ டிராக்டர் போயிருக்கான்? 3. ஓகே ஓகே. 5 டிராக்டர் போயிருக்கா? இவ்வளோ குப்பை உள்ளே வந்துருக்குது.